வெல்கம் டு டெனிஸ்டன் vlog. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நடுக்குடாவை நோக்கி நம்ம வந்திருக்கோம். நடுக்குடாக்கில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய காற்றலை இருக்குது. நிறைய பிரசித்தி பெற்ற இடங்கள் இருக்குது, பிரபலியமான இடங்களும் இருக்குது. வாங்க முதல்ல நம்ம அதை பார்க்கலாம். சில பேர் கேட்கக்கூடிய காரணம் என்ன, யூடியூப்பில் கேட்கக்கூடிய காரணம் என்ன நீ என்ன சிவத்தையும் காட்டையும் காட்டுறேன். பிரசித்தி பெற்றிருக்க இடங்களை நான் காட்டுறேன், சரியா? லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் மறந்துடாமல் பண்ணுங்கள். நம்ம கூட நம்மளோட சேனலோடைய ஃபெஸ்ட்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் அவர் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணி அவர் மூலியமாக நம்ம வீடியோவை எடுக்கலாம். வாங்க. வெல்கம் டு டெனிஸ்டன் vlog. இப்போ நம்ம நடுக்குடாவில் வந்திருக்கோம். நடுக்குடாவில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய காற்றலை இருக்குது. காற்றோட சப்ஸ்டேஷன் அது அங்கே இருந்துருக்கு. வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு டெனிஸ்டன் vlog. நம்ம வந்திருக்கிறது நடுக்குடாவை நோக்கி. நடுக்குடாவில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய காற்றலை இங்கே தான் இருக்குது. அதோட சப்ஸ்டேஷன் இங்கே இருக்குது. வாங்க போகலாம். இதுதான் நடுக்குடா மின் உற்பத்தி நிலையம், அதாவது காற்றலையோட சப்ஸ்டேஷன். இதுதான். வாங்க, இன்னும் காற்றலை, கோயில் இருக்குது, கடற்கரை இருக்குது. வாங்க பார்க்கலாம். என்னத்தை கேட்டாலும் மழைன்னு ஒன்று இருக்குல்ல, எந்த நாயிட கண்ணில் முடிச்சுருந்த வீடியோ எடுக்கும் போதே மழை துவங்கிட்டு கருத்தரே கடவுள் நடுக்குடான்னு போட்டுருக்கோம். இதுக்கு போமா இதுக்குள்ளையா சுற்றுலா போட்டுருக்கு. அது இதுக்கு அந்த சப்ஸ்டேஷனுக்குரிய ரெஸ்ட் ஹவுஸ் சுற்றுலா விடுதின்னு தான் போடுது. அது என்ன விடுதியா? உள்ளுக்கு போகணும்னா மணி இஸ் பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, காசு வேணும். என்னத்தை செய்ய போகிறோமோ கடவுளே. மலை மயிலிறகே மயிலிறகே இப்படி மலையில் வந்து இப்படி அதான் சொல்கிறேன். இன்றைக்கு எடுக்கலான்னு வீடியோ எடுக்கலான்னு நினச்சி வந்தேன். சரி, என்னமோ கொஞ்சமாக சரி எடுத்துக்கிட்டு போவோம். டண்டாடாய் டாட்டாடாய் டாட்டாடாய். இது என்னப்பா, இது நடுக்குடாக்கில் வர மலையாக தான் வந்துருக்கு. சரி, வெல்கம் டு மலைன்னு சொல்கிற மாதிரி வெல்கம். நம்மளே வெல்கம் 12 இருக்குடா. வீடியோ ஒன்றா இருக்குது. மழை காரணமாக வீடியோ சரி மழை காரணமாக வீடியோ வந்து சற்று தாமதமாக வர தயாராக உள்ளது. எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்களுடைய மச்சான் என்ன கோதாரியா. சரி வாங்க பார்க்கலாம். என்ன கோராது யூடியூப்ல எப்படி கதைக்கணும் கதை. என்ன டு டெனிஸ்டன் vlog. இப்போ நம்ம நடுக்குடாவில் பாதி தூரம் வந்திருக்கோம். நடுக்குடாக்கில் முக்கால்வாசி நிற்கிறோம். நடுக்குடாவில் பாதி தூரம். அதாவது அடுத்தது வந்து அந்த சின்ன சேச் அந்தோனியாவில் சேச் ஒன்று இருக்குது. அந்தோனியா சேச் அதை தொடர்ந்து வந்து இலங்கையோட காற்றலை மின்சார உற்பத்தி இருக்குது. அது ஆசியாவோட மிகப்பெரிய இங்கே தான் நடுக்குடாவுக்குள்ள ஆசியாவில் மிகப்பெரிய காற்றலையும் இருக்குது. முதல்ல வந்து அடுத்தது வந்து கடற்கரையையும் அண்டை சேச்சையும் இந்த காற்றலையும் முதல்ல பார்க்க போகலாம். கவான். இப்போ புதுசாக வந்து யூடியூப் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டெனிஸ்டன் vlogன்னு. நம்மளுக்கு பிரசித்தி பெற்ற கேமராமேன் அவர் இருக்காரு, விஜய் ஆகிய நான் இருக்கிறேன். சின்ன சப்போர்ட், லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைபர், வியூஸ் தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி எதுவும் வீடியோவில் தப்பாக கேட்குன்னா ஐ எம் ரியலி சாரி. கவான். வாங்க. இப்போ இந்த கோயில் வந்து இருக்கிற இந்த கோயிலில் வந்து காற்று அடித்தா கோயிலுக்கிட்ட பாதி தூரம் வந்து இதெல்லாம் வந்து மண் ஊற்றுருக்கணும். அப்போ இது வந்து நம்ம ஊரோட பிரசித்தி பெற்ற ஒன்று. வாங்க, அந்த கோயில் தான் இருக்குது. அந்தோனியார் சேர்ச். வாங்க பார்க்க போகலாம். அந்த அந்தோனியார் சேர்ச் ஒரு சின்ன ஒரு சேர்ச் தான். நடக்கிறதுனால கூட போய் அப்படிங்கிறவங்க நம்ம மக்களுக்கு காட்ட வேண்டிய வீடியோவை காட்டினா சரியா? மற்றபடி எங்கே இருக்குது இந்த கோயில்? இந்த கோயில் பிரசித்தி என்னன்னா, வெயில் அடித்து காற்று அடித்தா வந்து மண் நோட்டுங்க முகவரி போகலாம். சரியா? அப்போ அதுதான் நமக்கு வந்து பிரசித்தி தெரியுது. இதை காட்டுறதுக்கு நமக்கு பெர்மிஷன் இல்லை, அதனால் பூட்டி இருக்கிறதுனால சும்மா வெளியில் வந்து மட்டும் காட்டுக்கு போகலாம். இதாக இருக்கு. நல்ல வியூஸ் வரும்ப்பா. இதான் அந்த சேச் ஒன்று. ஆனால் இதுதான் அந்த அந்தோனியார் சேச். இல்லையா? நாங்கள் அந்தோனியார் சேச்சு வரையும் பார்க்கறதுக்கு முதல்ல வந்தோம். ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு கவர் பண்ணிட்டு வரும்னு பார்த்தோம். மழை காரணமாக மழை தடுத்துட்டு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு வரோம். பெருசான்னு சொல்லி காட்டையெல்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி சோழி முடிஞ்சுக்கிற மாதிரி கோயிலில் பேருங்க கோயிலில் பேரு நான் நடக்குமோ அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால்
கோயில் வந்து புயல்தலம் அதை வந்து இந்த பேரை வந்து சரி முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சுனா மாதிரி இந்த கோயிலோட பேரையே அவங்க எழுதியிருக்காங்க எழுதினா தான் அவங்க பார்ப்பாங்களா அந்தோனியா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. சரி என்னமோ ரேட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. கட்டம் சோழி முடிஞ்சுற மாதிரி. இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது காற்றலையை பார்க்க போகிறோம். காற்றலையம் தான் இருக்குது, அங்கேயும் இருக்குது இங்கிட்டும் இருக்குது. மொத்தமாக இந்த காற்றலை வந்து 32 காற்றலை இருக்குது. 32 காற்றலை இங்கிட்டு வந்து தலைமலை நோக்கி போகுது, இங்கிட்டு வந்து மன்னாரை நோக்கி முதல்ல போகுது. இப்போ வந்து நம்ம வந்து தலைமலை நோக்கி போகிற இந்த பக்கம் இருக்க சைட் காத்தாடியை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இங்கிட்டு இருந்தால் முதலாம் நம்பர் காத்தாடி ஆரம்பிக்குது. சரி, இங்கிட்டு வந்து முதலாம் நம்பர் காத்தாடி ஆரம்பிக்குது, இங்கிட்டு 32வது காத்தாடி முடியுது. அப்போ முதல்ல நம்ம பார்க்க போகலாம் வாங்க. காத்தாடியில் வந்தாச்சு. சற்று கொஞ்சம் மழையாக இருக்குது, கொஞ்சம் மழையாக இருக்குது, அதான் பிரச்சனை. ஏன்னா இந்த நான் சொன்ன ஆசையாக மிகப்பெரிய காற்றலை இது காற்றலை காற்றலை இதுதான். இந்த காற்றலை வந்து இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 காற்றலை இங்கிட்டு இருக்குது. 10 காற்றலை இங்கிட்டு இருக்குது. மிச்சம் இங்கிட்டு மணல் நோக்கிய காற்றலை இருக்குது. 20 21 அப்படி காற்றலை இருக்குது. மொத்தமாக 32 காற்றலை. வாங்க பக்கத்தில் இருந்து பார்க்கலாம். சரியா? இதில் நடுக்குறா வந்து இதோட க்ளோஸ். இதை நடுக்காவை பார்த்து முடிஞ்சு. நடுக்குறாங்க வந்து இதுதான் சென்டிமீட்டர் பெரிய டவர்கள் இருக்குது. பக்கத்துலேயே கடற்கரை இருக்குது. கடற்கரை இதில் வந்து இது வந்து தமிழ்நாடு வரைக்கும் நேராக போகுது. அதாவது இந்தியாவில் அது வரைக்கும் அங்கே வரைக்கும் போகுது. இன்றைக்கு மழை காரணமாக பெருசாக யாரும் தொழிலுக்கும் போகலை. இல்லாட்டி அதையும் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கலாம். அடுத்த கிட்ட ஃபுல்லாக டவர்லாம் சுற்றி பார்க்க முயற்சி தான் பார்த்தோம். ஆனால் என்ன மழை காரணமாக பெருசாக பார்க்க முடியல. புது மழைனால இந்த வீடியோட இந்த வீடியோ வந்து நடுப்புறாவை சுற்றி பார்க்கறது முடிஞ்சுது. அடுத்தது நம்ம தலைமலை பார்க்க போகிறதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய். சரியான மழைங்க இன்றைக்கி. அதனால் வீடியோவை கண்டினியூ பண்ண இல்லாமையே இருக்குது. இதோட வீடியோவை முடிச்சுக்கொள்ளலாம். வெல்கம் டு டெனிஸ் ஸ்டன் vlog. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது புதுசாக ஓப்பன் பண்ண யூடியூப் சேனலில் எங்களுக்கு வந்து உங்களை சின்ன சப்போர்ட் தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.